வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனி. இந்த வீடியோ எதை பற்றினாக்கா, ஸ்பர்ஸில் ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த மெசேஜ். ஸோ இந்த மெசேஜை பற்றின வாட்ஸ்அப் குரூப்பில் 2 பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி மெசேஜ் வருது. இதனால் ஸ்பர்ஸில் எங்களால் எந்த வேலையும் பண்ண முடியல. அதாவது எங்களோட பிபிஓ டவுன்லோட் ஆகலை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட பர்சனல் டேட்டா எதுவுமே ஷோ பண்ண மாட்டேங்குது, ப்ரொஃபைல் காட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மெசேஜ் வர்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கான அந்த தூண்டுதல் கொடுக்கும். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மெசேஜ் வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனாக்கா ஃபேமிலி டீட்டெயில்ஸில் அவங்களோட பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ ஆட் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு டேட்டா நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்களோட குறைஞ்ச பிபிஓவில் எப்படி ஜென்ரேட் ஆகிட்டு வந்தாச்சோ ஃபர்ஸ்ட்டில், அதுலேருந்து மாற்றுறதுக்கான உங்களோட ரெக்வஸ்ட் எதுனா நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அப்டேட் ரெக்வஸ்ட். ஸோ அந்த அப்டேட் ரெக்வஸ்ட் உங்களுக்கு எது வரைக்கும் ப்ரொசீட் ஆகலையோ, அதாவது அது எது வரைக்கும் அந்த நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு அக்செப்ட் ஆகலையோ, அப்படி இல்லைன்னா அது ரிஜெக்ட் ஆகலை, ஒன்று ஏற்றுக்கணும் இல்லைனாக்கா நிராகரிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தில் எதுவுமே நடக்காத அது பெண்டிங்கில் இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் காட்டும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மெசேஜ். இந்த மெசேஜ் நீங்கள் எப்போ நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறீங்களோ, ஸ்பர்ஸோட அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது காட்டும் இந்த அலர்ட் மெசேஜ். நீங்கள் எப்போ வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்களோ அந்த டைம் இந்த மாதிரி மெசேஜ் காட்டாது. நீங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி மெசேஜ் காட்டாது. ஆனால் நீங்கள் எப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் செக் பண்ண போகிறீங்களோ, அதாவது டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு தப்பாக இருக்குது மாற்ற போகிறீங்களோ, அந்த டைமில் உங்களுக்கு அந்த மாற்றத்துக்கான அனுமதியை கொடுக்காது. பெண்டிங் இருக்கிற கண்டிஷனில் நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த ரெக்வஸ்ட்டு அப்டேட் ரெக்வஸ்ட் பெண்டிங் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு மறுபடியும் மாற்றத்துக்கான அனுமதி கொடுக்காது. ஒரு பென்ஷனர் ஒரு டைமில் ஒரு ரெக்வஸ்ட் தான் கொடுத்து உங்களால் மாற்ற முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டைமில் இப்போ நீங்கள் ஃபேமிலி பென்ஷனர் இருக்காங்க, ஃபேமிலி பென்ஷனரோட பேன் கார்டு ஆட் ஆகலை, ஆதார் கார்டு ஆட் ஆகலை, ஃபோன் நம்பர் மாற்ற போகிறீங்க, இமெயில் ஐடி ஆட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி 4 ரெக்வஸ்ட் ஒரே டைமில் ஒரே டோக்கன் நம்பர்லேயே கொடுக்குறீங்கனாக்கா அது 4மே ஒரே டைமில் எடுத்துக்கும். அந்த 4ல் எந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துறீங்களோ அதெல்லாம் ப்ரொசீட் ஆகிட்டு கம்ப்ளீட் ஆகிடும். எது தப்பாக இருக்கோ, இன்கேஸ் இப்போ உங்களோட பேன் கார்டில் நேம் தப்பாக இருக்குது, ஆனால் நீங்கள் பேன் கார்டு அப்டேட் பண்ணீங்க, உங்களோட பிபிஓவில் நேம் வேறு மாதிரி இருக்குனாக்கா அது மட்டும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொசீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் எது வரைக்கும் உங்களோட ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆகலையோ அது வரைக்குமே இந்த அலர்ட் மெசேஜ் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம். அதே போல் ஒரு முறைக்கு உங்களோட ஒரு டோக்கன் நம்பர் பெண்டிங் இருக்கும்போது இன்னொரு டோக்கன் அது ஜென்ரேட் ஆகாது. அந்த அப்டேட் பண்ணுறதுக்கான வசதியை உங்களுக்கு அது ஒத்துழைக்காது. ஸோ அதனால் ஸ்பர்ஸில் நீங்கள் எதெல்லாம் மாற்ற போகிறீங்களோ அப்போது ஒரே டைமில் எல்லா டேட்டாவையும் ஒரே டோக்கன் நம்பர்லேயே எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா மாற்றணுன்னாக்கா டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட அது 10 நாள் ஆகலாம், 15 நாள் ஆகலாம். அது எப்படி அவங்களோட சீனியாரிட்டி டோக்கன் அது ஜென்ரேட் ஆகிட்டு எப்படி அவங்க ப்ரொசீட் பண்ணாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல கால நேரம் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேஸுக்கும். ஸோ அதனால் அவருக்கு முன்னாடி ஆயிடுச்சு, எனக்கு லேட் ஆகுது, அந்த மாதிரி இதில் எதுவும் கேட்க முடியாது. எது வரைக்கும் அது பெண்டிங்கில் இருக்கோ அது வரைக்கும் உங்களால் மறுபடியும் எதுவும் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது. அதே போல் ப்ரொசீட் ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு க்ரீன் கலரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ப்ரொசீஜன் ஆகும். அப்படி இல்லைனாலும் ரிஜெக்ட் ஆயிடுச்சுனாக்கா ரிஜெக்ட்னு சொல்லி காட்டும். ஸோ ரிஜெக்ட் ஆன போது நீங்கள் அந்த டேட்டாவில் ஏதோ தப்பு இருக்குது, அதை நீங்கள் மாற்றிட்டு மறுபடியும் பண்ணும்போது அது அக்செப்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொண்டு வந்தது. மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சேனலில் இருக்க எல்லா வீடியோ பாருங்கள். ஸ்பர்ஸ் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேட்டிவ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஃபேமிலி பென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்பர்ஸ் பற்றி தெரியாமல் இருக்காங்க. நிறைய பென்ஷனருக்கு இன்னும் ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆனதே தெரியாது இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 30 நவம்பர் லைஃப் டைம் கொடுக்குற டேட்டா இருந்தாச்சு. அவங்களோட பிவிடி கம்ப்ளீட் ஆகாததுனால, ஃபோன் நம்பர் அப்டேட் ஆகாததுனால அவங்க இன்னும் லைஃப் சர்டிஃபிகேட்டே கொடுக்க முடியாது இருக்குது. அதனால்
சேனலுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சப்போர்ட் வந்து ஃபேமிலி பென்ஷனருக்கு பண்ணுற சப்போர்ட் மாதிரி. ஏன்னா நீங்கள் எவ்வளோ வந்து சேனலில் இன்னும் நிறைய பென்ஷன் கிட்ட போய் சேரும். பென்ஷனர் கிட்ட போகலனாலும் அவங்க சார்ந்தவங்க கிட்ட போகும்போது அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால அதிகப்படியான ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் கமெண்ட் பண்ண முடியலனாலும் லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.